السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى عيلا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله والرسول فقد فاز فوزا عظيما. وقال تعالى عيلا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் பாக்கியத்தால் அல்லாஹ்வுடைய மாதமாகிய ரமலானை, அதற்கு பிறகு ரமலான் ஈது தொழுகையை சிறப்பான முறையில் தமிழ்நாட்டில் மட்டும் முடித்துவிட்டு இன்று இந்த ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இங்கு எதை பற்றி பேசப்படுகிறதோ அவைகளில் நன்மையை எடுத்தும் தீன்மையை தவிர்த்தும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திட வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு எல்லை மீறாதீர்கள். எந்த விஷயமானாலும் ஒரு எல்லை இருக்கணும், அதை மீறாதீங்க அப்படின்னு இஸ்லாம் முதல்ல என்ன சொல்லுது? நாம் முழுக்க முழுக்க பார்க்க போகிறது குர்ஆன், ஹதீஸ், இபாதத். இபாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். அதில் எல்லாம் மீறக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல வ தஆலா தனது திருமறையில் சொல்லுகிறான், வ தஆவனு அலல் பிர்ரி, நன்மையான விஷயத்திலே, வ தக்வா, இறை அச்சத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், ஒருவருக்கொருவர் நீங்கள் பாவம் செய்யக்கூடிய விஷயத்திலும் வரம்பு மீறுவதிலும் உதவி கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. பாவம் செய்யக்கூடிய விஷயத்திலும் வரம்பு மீறுவதிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் எந்த காலத்தில் நீங்கள் உதவாதீங்க. ஒத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். வரம்பு மீறிட்டா கடுமையாக தண்டிப்பவன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இன்னொரு இடத்துல சொல்லலாம், அல்லாஹ் ஜல்ல வ தஆலா உது ரப்பக்கும், உங்கள் ரட்சகனை நீங்கள் அழைங்கள். உங்கள் தேவைக்காண்டி உங்கள் இறைவனை படைத்த ரப்பில் ஆலமீனை அழைங்க. அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. எப்படி கூப்பிடணும்? இறைவனே கூப்பிடணும். நாம் பார்த்துருக்கோம் சில மதரசாக்களில், சில வீடுகளில், ஆலிம்கள் சில வீடுகளில் சத்தம் போடுவாங்க. இறைவனை அழைக்கிற பேரில் அஹது ஹக் அஹது ஹக், என்ன இது? இறைவனை அழைக்கக்கூடிய விஷயமா? ஏன் எல்லாம் மீறுதீங்க?
இது இபாதத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரல. ஆலிம்கள் செய்யறாங்களா இல்லையா? வீடு புகும்பிழா, வீட்டை புதுசா நீங்க கட்டி முடிச்சு நீங்க உள்ள போவீங்களே, அப்ப இதை செய்வாங்க. சில மதரசாக்கள்ல வியாழக்கிழமை மகரிபுக்கு பிறகு இந்த மாதிரி ஹல்கான்னு சொல்லி என்ன செய்வாங்க. இப்படி சத்தம் போட்டு அழைக்கிறீங்களே, சவுட்டு பேல அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அல்லாஹ் செவிடனா நீங்க ஏன் வரம்பு மீறுதிய? அதுதான் அல்லாஹ் சொல்லுதான், ஊர் அப்பக்கும் உங்கள் ரட்சகனை நீங்க அழைங்க, தலர்வான் பஹுஃபியா, பணிவாகவும் ரகசியமாகவும் உங்கள் இறைவனை நீங்கள் அழையுங்கள். ஸல்லல்லாஹு லிமன் ஹமீதா லக்கல் ஹம்து லக்கல் ஷுக்ர் யா அல்லாஹ் அல்லாஹு அக்பர். இப்படி அழைச்சா என்ன? காது கேட்காதா இறைவனுக்கு? உன் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நீ சத்தம் போட்டு சொல்லணுமா? அமைதியா கேளு, அழுது கேளு. கேட்காத அவனுக்கு? ஏன் எல்லாம் மீறுதியா? தாழ்க முடியலையே, சத்தம் போடணுமா? அன்புக்குரியவர்களே, இறைவனை அழைப்பதற்கு கூட அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய வார்த்தை ரகசியமாகவும் பணிவாகவும் நீங்கள் இறைவனை அழையுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். வரம்பு மீறுவர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? நேசிக்க மாட்டான். வரம்பு மீறுதலை என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ஏன்னா ஒரு சமுதாயம் குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுகிறான், வரம்பு மீறிட்டாங்க. வலகத் அலிம்துமுல் லதீன அததூ மின்கும் ஃபிஸ் ஸப்தி. நாம சொன்னோம் சனிக்கிழமை நீங்க மீன் பிடிக்க போகாதீங்க அப்படின்னு ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சொல்லுதான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை பற்றி என்ன செய்யறான்னா, அல்லாஹ் நீங்க சனிக்கிழமையில மீன் பிடிக்க போவாதீங்க அப்படிங்கிறான். அந்த சமுதாயம் சனிக்கிழமை தான் மீன் பிடிக்க போனாங்க. எந்த நாளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தடுத்தானோ அந்த நாளை அவர்கள் வரம்பு மீறி போனாங்க. வரம்பு மீறி அல்லாஹ் போகக்கூடாதுன்னு சொல்லுதான், இந்த சமுதாயத்தவர்கள் போனாங்க. அதுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தான் தெரியுமா? ஃபகுல்னா லஹும் கூனு கரதத்தன் ஹாஷிஈன். இழிவாக்கப்பட்ட குரங்குகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள். இந்த போனாங்கல்ல, அந்த போனவர்களுக்கு தண்டனை அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கான்? இழிவாக்கப்பட்ட குரங்கு. நம்ம நாட்டில் இருந்துகிட்டு இருக்க குரங்கு அதை நினைக்காதிய. அந்த குரங்குகள் ஒன்று சேர்ந்து குழந்தைய குட்டி பெறும். இந்த குரங்கு இருக்க அல்லாஹ் மாற்றிய குரங்கு. இந்த குரங்கால ஒண்ணு செய்ய முடியாது, தண்டனை. ஏன்னா வரம்பு மீறியவர்கள். இது அல்லாஹ் என்ன செய்றான்? ஃபஜஅல்னாஹா நகாலல் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா வமௌஇலத்தல் லில் முத்தகீன். அல்லாஹ் என்ன சொல்றான் திருமறையில? அந்த தண்டிச்சான் பாருங்க, அத அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய காலத்தவர்களுக்கும் அல்லாஹ் இதை பாடமாக அமைச்சிருக்கிறான். பாடம். வரம்பு மீறினியா பாரு, ஒரு சமுதாயம் எப்படி அழிஞ்சு போச்சுன்னு, எப்படி நான் மாத்திருக்கேன்னு பாரு அப்படிங்கிறத அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எடுத்துக்காட்டாகவே உதாரணமாகவே ஆக்கி தந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களை, நம்மை அஞ்சுவோருக்கு அது படிப்பினையாகவும் உள்ளது. மௌஇலத்தல் முத்தகீன் ஃபமனிபுதகா வரா அதாலிக. இதற்கு பிறகும் எவராது ஒரு வழியை தேடினால் ஃபஉலைக ஹுமுல் ஆதூன், அவர்கள் தான் வரம்பு மீறியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இவன் நம்ம ஹதீஸுக்கு வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணு முன்னால எல்லாமே நடக்கு. அவர் சொன்னார், இவர் சொன்னார், கேட்டார், போனார், வர்றாலாம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு முன்னாலேயே நடக்குது. நீங்க பாருங்களேன், அண்ணன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரா ஷைஹன், ஒரு முதியவரை பார்க்குறாங்க, ஒரு பெரியவரை பார்க்குறாங்க. அவர் எப்படி ஆளு? நடக்க முடியல, காலால நடக்க முடியல. தன்னுடைய 2 மகன்க பைனப் நைஹி, தன்னுடைய 2 மகன்க
தோள்பட்டை அவரோட மூத்தவன ஒரு தோள்பட்டையிலையும் இளையவன்ட்ட ஒரு தோள்பட்டை, 2 அண்ணன் தம்பி மக்க. தகப்ப நடக்காரு, தோளில் போட்டுக்கிட்டு நடக்கும்போது அந்த கால் இருக்கு பாருங்க, அந்த கால் பூமியில உரசிக்கிட்டு போகுது, பூமியில உரசிக்கிட்டு போகுது. ரசூல்லா பார்க்குறாங்க, இதான் ரசூல்லா பார்க்குறாங்க. பார்த்துட்டு மா பாலு ஹாதா, என்னப்பா விஷயம், இப்படி போறீங்களா, என்ன விஷயம்? காலு நதர ஐஎம்சி மக்கா. என் தகப்பன் பிள்ளைய சொல்லுதாங்க, என் தகப்பன் மக்காவுக்கு இப்படியே நடந்து போகணுன்னு சொல்லி நேர்ச்சை பண்ணியிருக்காங்க. யாரை சொல்லலாம், நன்மை தானே, மக்காவுக்கு நடந்து போகிறது நன்மை தானே, நடந்து போகலாம் தானே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா அன்புக்குரியவர்களே? கால இன்னல்லாஹ அன் தாதீபி ஹாதா நப்ஸஹு ஐ லகனியுன். நீ இப்படி செய்கிற தெரியுமா, நிச்சயமா அல்லாவுக்கு இது தேவையில்லாத ஒன்று, அல்லாவுக்கு இது தேவையில்லாத ஒன்று. அவன் அதையெல்லாம் தாண்டி இருக்காப்பா. நீங்க என்ன செய்யுங்க, வாம்ரகு ஐ ஏற்கம். ரசூல்லா சொல்லுதாங்க, இது அல்லாஹ்க்கு தேவையில்லாத விஷயம், நீ இப்படி செய்யாத. இதனால அவன் என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. நீ எப்படி செஞ்சாலும் அல்லாஹ் பிரியப்படுவான். வாகனத்தில் போ, கூப்பிட்டு என்ன செய்றாங்க ரசூல்லா, ஐ ஏற்கம் போ வாகனத்தில். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இஸ்லாத்தை பத்தி? இப்படித்தான் போறது இபாதத் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மக்காக்கு நான் ஒண்டியாத்தான் போவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நம்மள அப்படித்தான் நினைக்காங்க. முன்னொரு காலத்தில் வயசானவங்களுக்கு தெரியும், பொட்டல் புதருக்கு நடந்து போவாங்க, ஏர்வாடிக்கு நடந்து போவாங்க, பார்த்துருக்காம இல்லையா? நடந்து போய் நேர்ச்சங்கிற பேரில் அவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க அந்த காலத்தில். அது தர்கா இபாதத்தே கிடையாது. சொல்லுது உங்கள்கிட்ட, இப்படி மூடத்தனமான பழக்கம் மக்காவுக்கு போக வேண்டியதான். அதை கூட ரசூலுல்லாஹ் நடக்காதுங்க. இது தர்கா உதாரணத்துக்கு சொல்லுங்க, நடக்கக்கூடாது. மக்காவுக்கு நடக்கிறதுக்கு நியத் பண்ணுவார், நடக்கலாமா? வாகனத்தில் போ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, புகாரில் 1865வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ வரம்பு மீறுதல் கூடாது. இபாதத்திலேயும் கூட வரம்பு மீறாத போ. இப்போ நம்ம பார்க்குறோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அனுமதிக்க போய் தான் எத்தனை உடல்நல குறைவுள்ளவர்கள், எத்தனை சிரமப்பட்டவர்கள் தவாப் செய்யணுமா, மக்கால போய் தவாப் செய்யணுமா, முடியுமா? நோய் உள்ளவர்கள் இருக்காங்க, கால் வலி உள்ளவங்க இருக்கிறாங்க, காலே இல்லாதவங்க இருக்கிறாங்க. என்ன செய்யறது? போறாங்களா? எதுல? அவர்களுக்குன்னு ஒரு தனி வழியா என்ன செய்றாங்க, சவுதியில் ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வழியில் வண்டியில் போங்க, அவங்களுக்குன்னு தனி வாகனத்தில் போங்க. உங்களுடைய நியத்தெல்லாம் நிறைவேறும். அவனுக்கு இருந்த மாதிரி நன்மை உனக்கு தருவான் அப்படிங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அன்புக்குரியவர்களே, இன்னொரு ஹதீஸை பாருங்க, எவ்வளோ அழகாக பாருங்க, எவ்வளோ அழகான ஹதீஸ்னு பாருங்க. ஒரு மனுஷன் இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஜும்மாவில் உரையாற்றிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு இங்கேருந்து எல்லாருமே எனக்கு தெரியத்தானே செய்யும், இங்கேருந்து அங்கே வரைக்கும் எனக்கு தெரியும் தானே. இதை மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடிட்டு இருக்கும்போது பைனனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹுதபு இதா ஹுவ பி ரஜுலின் காயிம். வெயிலில் ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்காப்புல. எப்படி? வெயிலில் ரசூலுல்லாஹ் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க பள்ளியில். ஒரு மனிதர் வெளியே நின்று என்ன செய்றாரு, வெயிலில் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொன்னாங்க, சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க, இப்போ சால அனுகு அவருக்கு என்னாச்சு? அப்போ இமாம் தேவைப்பட்டா மக்கள்கிட்ட பேசலாம், அந்த இமாமுக்கு பதில் சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யா சால அனுகு அவருக்கு என்னாச்சு, அவரை பற்றி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபகாலு, அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுறாங்க, காலு, ஒரு மனுஷன் இல்லை, காலு சஹாபாக்கள் சொன்னார்கள், அபு இஸ்ராயில், அவர் பேர் அபு இஸ்ராயில், நதர அவர் நேர்ச்சை பண்ணியிருக்காரு, ஐ யகூம வலா யகூத வலா யஸ்தலில்ல,
வலா யதகல்லம வ யஸுமு. என்ன நேரத்தை பண்ணிருக்காரு? நான் நனல்ல நிக்க மாட்டேன், வெயில்ல தான் நிற்பேன். நனல்ல உட்கார மாட்டேன், உள்ள உட்கார மாட்டாராம். நான் வெயிலே தான் நின்றுட்டு இருப்பேன். எந்த மனுஷர்கிட்டையும் பேசவும் மாட்டேன். வலா யதகல்லம், எந்த மனிதர்கிட்டையும் பேச மாட்டேன். என்ன நியத்து பாருங்க, இது ஒரு நியத்தா? எப்படிலாம் நியத்து பண்ணிருக்காங்க பாருங்க. இது அல்லாவை நெருக்கி வைக்கும்னு சொல்லி இவங்களாவே கற்பனை பண்ணி செய்யறது. இபாதத்துக்கிற பேர்ல, இபாதத்துக்கிற பேர்ல, அல்லாவுடைய வணக்கங்கிற பேர்ல எப்படி காண செஞ்சிருக்காங்க பாருங்க. எல்லா ரசூலுடைய முன்னால தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முருகு. அதே சஹாபாக்கிட்ட சொல்றாங்க ரசூலுல்லாஹ், முருகு அவருக்கு போய் சொல்லுங்க, ஃபல் யதகல்லம், பேச சொல்லுங்க. ஜும்மாவுடைய டைம் ஒருவர் ரெண்டு பேரை பிரிச்சுட்டு உள்ள வரக்கூடாது, கடந்த இடத்துல வந்து உட்காரணும். அப்படி சொல்லக்கூடிய சட்டம் ஜும்மாவில் ரசூலுல்லாஹ் சொல்லுறாங்க. அவர்கிட்ட போய் நீ பேசு சொல்லுறாங்க. முருகு அவருக்கு எவராங்க? ஃபல் யதகல்லம், அவரை பேச சொல்லு. ஜும்மாவுடைய தினத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுறாங்க, அவரை பேச சொல்லு. என்ன நியத்து பண்ணிருக்காரு? அல்லாஹ்வும் தூதர் காட்டி தந்தாங்களா? என்ன நீ வெயில நிக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? ஃபல் யதகல்லம், அவரை பேச சொல்லுங்க. வல் யஸதில்ல வ யகுது, நனல்ல போய் உட்கார சொல்லு. என்ன அவர் வெயில நிக்கிறது? நனல்ல போய் உட்கார சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு வச்சார்ல, ஃபல் யுதிம்ம ஸௌமஹு, அவருடைய நோன்பை மட்டும் என்ன செய்யுங்க? பரிபூர்ணம் பார்க்க சொல்லுங்கள் என்று என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ இபாதத்து நீ செய்யாதப்பா, தவறு, நீ செய்யக்கூடாது. அல்லாஹ்வும் தூதரும் உனக்கு காட்டி தரணும், அதை செய் என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காட்டி தராங்க. அன்புக்குரியவர்களே, இன்னொரு ரீசன் பாருங்க, எல்லாமே இபாதத்தில் தான் வருது. இந்த இபாதத்தில் தான் வந்து நிற்கிது. ஏன் இப்படித்தான் செய்கிறோம் நாம? நீங்கள் பாருங்க, அன்றாடம் நடக்கக்கூடியது பாருங்க. என்ன? நஹுனு நுஸல்லி மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தொழுதும் போது இது சமிய ஜலபஹு ரிஜாலன், அந்த நேரத்தில் என்ன சில மனிதர்கள் என்ன செய்யறாங்க? வேக வேகமாக தடப்படன்னு நினைச்சாங்க. ஒலி எடுத்துட்டு இமாம் ருக்கு போவாருங்க. இமாமும் நேரம் நின்று ஓதிட்டு ருக்குக்கு போவார். ருக்குக்கு போகிற நேரத்தில் என்ன செய்வோம்? சில மனிதர்கள் சிலர்கள் ஒலி எடுத்துட்டு அவசரமாக ஓடி வருவாங்க. தட்டப்படன்னு ஓடி வராங்களா இல்லையா? ஓடி வர்றோமா இல்லையா? இன்னும் வரோம், இப்போ வருவோம், அசருக்கு வருவோம், மகரிப்புக்கு வருவோம், நாளைக்கு வருவோம், அடுத்த மாதம் வருவோம். கேட்டதன்படி செயல்பட மாட்டோம். என்ன இபாதத்து? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஓடி வர ருக்குக்கு கிடைச்சிருந்தானே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால வர மாட்டியா? ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால வர மாட்டியா? அந்த நேரத்தில் ஒளிய உட்கார்ந்து பேச்சு கூட்டம். இந்த ஜும்மாவுடைய நாள்லயே எத்தனை மனிதர்கள் வெளியே பேசிக்கிட்டு இருக்கோம், எத்தனை பேர் தண்டையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எப்ப காமது சொல்லுதமோ அப்ப உள்ள வருவோம். இருக்குதா இல்லையா? அப்போ ஒலி எடுத்துக்கிட்டு இருப்பான், ருக்குலமா இமாம் இருப்பாரு. அவசரமாக என்ன செய்யறது? ஓடி வர்றது பிரச்சனை இல்லை. நீ நல்ல எண்ணத்துல நீ ஓடி வர, ருக்கு கிடைச்சிடணும், நம்ம போயிடக்கூடாது, அந்த ரக்காயத்து கிடைச்சிடணும், ருக்கு கிடைச்சா ரக்காயத்து கிடைச்ச மாதிரி அப்படி நீ ஓடி வர. அந்த சிரமத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கிறாங்க. எந்த சிரமத்தை? நீ ஓடி வாரியப்பா, ஈரக்காலோட ஓடி வர பாருங்க. அதில் சடக்குன்னு சளிக்கிட்டா என்ன ஆகும்? சரிக்கிட்டா என்ன செய்யறது? அங்கே ஏறும்போதே நடக்கும் போதே பயமா இருக்கு. காலை கழுவிட்டு ஒலி எடுத்து உள்ள அதை நடந்து வரும்போதே எங்கடா வலிக்கிறோமோன்னு பயமா இருக்கு. நீ அதில் ஓடி வாரிய, விழுந்தா என்னத்துக்கு ஆவ? இது இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஒரு பேராலையும் அழிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம். நீ ஓடி வாரிய, விழுந்துட்டா என்ன செய்வ? ஏன் ஓடி வர? எல்லாம் மீறாத. அதான் சொல்ல வராங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்ல வராங்க? இபாதத்துங்கிற பேர்ல, வணக்கங்கிற பேர்ல எல்லை மீறாதீர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுறாங்க, கேட்ட உடனே மா ஷானுக்கும், என்னாச்சு உங்களுக்கு?
காலு சஹாபாக்கள் சொன்னாங்க, இஸ்தாஜல்னா இல சலாத்தி, நாங்கள் தொழுகைக்காண்டி விரைந்து வந்தோம், ஓடி வந்தோம் அப்படின்னு சொல்லுதாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபலா தஃபாலு, ஒரு காலம் இன்னும் அப்படி செய்யவே செய்யாதிய. இதா அத்தைத்துமு சலாத்த, தொழுகைக்கு நீங்கள் வந்தா ஃபஅலைக்கும் பிஸ்ஸகீனா, அமைதியை கடைபிடிங்க. அழகான மார்க்கம், அழகா சொல்லித்தராங்க. ஒரு பரிபூர்ணமாக நீ ஒலி எடுத்து மெதுவாக எடுத்து வச்சு வா. ருக்குக்கு போனால் போகட்டும், சஜ்ஜாவுக்கு போனால் போகட்டும், அடுத்த ரக்காயத்தை இருந்தால் எந்திரிக்கட்டும், நீ மெதுவா அமைதியாவா என்று ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. சக்கீனா ஃபஅலைக்கும் சக்கீனா, அமைதியை நீங்கள் கடைபிடியுங்கள். ஃபமா அதரத்தும், உங்களுக்கு எது கிடைக்குதோ ஃபஸல்லு, நீங்கள் தொழுவுங்க. வைதா ஃபமா ஃபாத்தக்கும், எது உங்களுக்கு தப்பிடுச்சோ ஃபஅத்திம்மு, அதை பரிபூர்ணப்படுத்துங்க அப்படிங்கிற விவரத்தை நினைச்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. நின்று மெதுவாவா, கிடைச்சதை தொழுவு. லேட் ஆகிடுதா, ரக்காயத்து 2 ரக்காயத்து முடிஞ்சா மெதுவாக நின்று சரிங்க 2 ரக்காயத்தை பூர்த்தி ஆக்குங்க. ஏன் ஓடி வாரிய? இபாதத்துங்கிற பேரில் தொழுக. ஓடி வந்தா தொழுகைக்கு தான் ஓடி வர. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி மார்க் போடுறாங்க? நீ அப்படி வரம்பு மீறாதே. ஏன்? உன் உடல்நிலையை பாரு, எல்லா விஷயத்திலையும் பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இபாதத்தா இருக்கட்டுமே, நம்மளுடைய மன நிலையத்தை, நம்மளுடைய நல்லத்தை ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, அல்லாஹ்வும் தூதர். அப்பேற்பட்ட மார்க்கங்க, இதில் எல்லாம் மீறவே கூடாதுங்க. அன்புக்குரியவர்களே, ஒன்றே மட்டும் ஒன்று சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அபூபக்கர் யாருங்க? அபூபக்கர் அவங்கள ஒரு தட்டிலையும் இந்த உலக மக்கள் இனி வரக்கூடியவர்களையும் சேர்த்து உலக மக்கள் அனைவர்களையும் ஒரு தட்டில் வச்சுன்னு வைங்க. ஒரு தட்டில் வச்சுட்டா யார் தட்டு கனமாக இருக்கும்? யார் தட்டு கனமாக இருக்கும்? அபூபக்கர் இல்லாத அனுபவம். நான் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஒரு தராசிலையும், அபூபக்கரை ஒரு தராசிலையும், எதா வெயிட் அல்ல, ஈமானை தராசில வச்சோம்னா அபூபக்கருடைய மீசான் என்ன செய்யும்? அந்த ஈமான் கீழே இறங்கிடும். அப்பேற்பட்ட மனுஷர் அவரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு சஹாபியை பார்க்க போறாங்க. எந்த சஹாபியா? ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா. ஹல்லலாங்கிற தோழரை போய் பார்க்க போறாங்க. பார்த்து 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. நல்லா இருக்கீங்களா? நாம் இப்படி ஃப்ரெண்ட்ஸுகளை, நண்பர்களை, சொந்த பந்தங்களை கேட்குற மாதிரி என்ன செய்கிறாங்க? போய் நல்லா இருக்கீங்களா தோழரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்லுதாரு, ஹல்லலா நாஃபக ஹல்லலா. என்ன சொல்லுதாரு? நாஃபக ஹல்லலா. ஹல்லலா முனாஃபிக் ஆகிட்டேன். முனாஃபிக்குன்னு என்னங்க அர்த்தம்? ரசூலுடைய காலத்தில் முனாஃபிக் இருந்தாங்களா? அங்கே ஒரு கால், இங்கே ஒரு கால். இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரி இருப்பான், அவன் உள்ளம் போகிற அங்கே இருக்கும், அவன் தான் முனாஃபிக்கு. ஹல்லலா என்ன சொல்கிறாங்க? நான் பக்க ஹல்லலா, இந்த ஹல்லலா முனாஃபிக் ஆகிட்டேன் அப்படிங்கிற. எதுக்குப்பா, என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா நீ அப்படி சொல்லுத அப்படின்னு சொல்லி அபூபக்கர் கேட்குறாங்க. உடனே அவர் சொல்லுதாரு, அன்புக்குரிய தோழரே, நாம் ரசூலுல்லாவோட இருந்தோம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை பற்றி பேசுவாங்க, கியாமத்தை பற்றி பேசுவாங்க, அங்கே என்னென்ன நடக்குங்கிறத சொல்லுவாங்க, சொர்க்கத்தை பற்றி பேசுகிறாங்க, நரகத்தை பற்றி பேசுகிறாங்க. நம்ம உள்ளம் பூராமே அங்கே இருக்கு. ஆனால் நாம் குடும்பத்துக்கு வந்துட்டோம்னா சுத்தமாக நம்ம எண்ணம் பூரா மறந்து போகுது, நம்ம எண்ணம்லாம் மறந்து போகுது. அப்போ முனாஃபிக் தானே அவர் கேட்காரு. அப்போ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நம்ம மனசு என்னதான் இல்லையா? உன்னை அபூபக்கர் என்ன செய்கிறாங்க? ஆமாம், நீ சொல்லுது உண்மை தானே, எனக்கும் அப்படித்தானே இருக்குது. ரசூலுல்லாஹ் கூட இருக்கும் போதெல்லாம் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு, வீட்டுக்கு வந்துட்டா நான் அப்படித்தானப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் என்ன செய்கிறாங்க? சேர்ந்து ரசூலோட போய் கேட்க போகிறாங்க. அல்லலாம் முறை எடுத்தார் ரசூலுல்லாஹ்டா. அப்போ ரசூல் என்ன செய்யணும்? கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க, கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க அப்படின்னு பெருமை பாராட்டணும் இல்லை? அந்த 2 பேரையும் பெருமை பாராட்டணும் இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? இபாதத்தான விஷயம், மறுமையுடைய சிந்தனை, ஒரு மனுஷனுக்கு மறுமையுடைய விஷயமா இருந்தா, தொழுதுகிட்டே இருந்தா,
நிறைய இருக்குது, சொல்ல டைம் கிடையாது. தொழுதுகிட்டே இருந்தா, திக்கர்லே இருந்தா, குடும்பம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படி இருக்க முடியுமா ஒரு மனுஷனால? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுதாங்க, சாஅத்தம் வசா, கொஞ்ச நேரம் நீ அப்படியும் இருக்கணும், கொஞ்ச நேரம் இப்படி நீ இருக்கணும். இப்படி இருந்தா தாப்பா மனுஷன் தான் எல்லாம் நமக்கு என்ன செஞ்சிருக்கான், ஆக்கியிருக்கான். நீ தொழுகையிலேயே இருந்தன்னு வச்சுக்க, தொழுகையிலேயே இருக்க, நன்மையான விஷயத்திலேயே நீ இருக்க, திக்ரிலேயே நீ இருக்க, அப்படி ஒரு படைப்பு ஒன்று இருக்கு. என்ன படைப்பு? இப்படி ஒரு படைப்பு இருக்கலங்க. ஒளியால படைக்கப்பட்ட மலக்கு இருக்காங்க. குனினா குனிவாங்க, நிமிருனா நிமிருவாங்க, தூக்குனா தூக்குவாங்க, எடுனா எடுப்பாங்க. இப்படி ஒரு படைப்பு யாரு? மலக்கு. அவங்க தப்பா, நீ இல்ல, நம்ம மனுஷன். எப்படி சொல்லுறாங்க பாருங்க. அப்படி ஒரு வேலை நடக்காது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நடக்காது. அப்படி ஒரு வேலை நீ இபாதத்திலே இருந்த, திக்ரிலேயே இருந்த, நன்மையிலேயே நீ இருந்த, அப்படி இருந்தா நீ வீட்டுக்கு போனாலும் மலக்கு வந்து உனக்கு கை கொடுப்பாங்க. நீ கடைவெளிக்கு வந்தாலும் மலக்கு வந்து உனக்கு கை கொடுப்பாங்க. ஏன்? நீ நம்மள மாதிரி ஒரு படைப்பா இருக்க, நம்மள மாதிரி ஒரு படைப்பா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கை கொடுப்பாங்கப்பா. கை கொடுப்பாங்களா? இது நடக்குமா? நடக்காங்கிறத ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுவாங்க பாருங்க. இது நடக்காது. மனுஷன் தான். அப்படியும் ஒரு எண்ணம் இருக்கும், இப்படியும் எண்ணம் இருக்கும். இந்த ரெண்டும் கலந்து தான் மனுஷன் உலகத்தில் வாழ முடியும். நீ டென்ஷன் ஆகாத. யாருக்கு சொன்னாங்க? ரெண்டு சஹாபாக்களுக்கு சொல்லுறாங்க, டென்ஷன் ஆகாத, சாஅத்தம் வஸா, அப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எதிலேயுமே நாம் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, மீறவே கூடாது. இஸ்லாம் அல்லாஹ் தந்த மார்க்கம் என்பதை யாவத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்திலையும் முஸ்லீம்கள் எல்லாம் மீற மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி அடித்தளத்தை அல்லாஹ்வும் அவனது தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்காங்க. அதனால நாம என்ன செய்ய மாட்டோம், ஒரு காலத்திலையும் எல்லாம் மீற மாட்டோம், வழி தவற மாட்டோம். ஆனா நம்முடைய மாற்று மத சகோதரர்களை வழி தவற வைக்காங்க, அந்த நிலைமைக்கு கொண்டு போறாங்க. பாபர் மஸ்ஜித் என்னைக்கு உடைச்சாங்க, அன்றைக்கு நாம் ஏதாவது மறியலோ தண்டாலோ என்னத்தையாவது ஒன்று செஞ்சு கூட்டம் போட்டு கொஞ்சமாவது ஒரு நாசக்காடு ஆக்கிட்டோம்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்குமா, வளர்ந்துருக்குமா? வளராது. நாம் அப்பம் தெரிவிக்காத காரணமா எல்லாம் மீற மாட்டோம், எதிர்ப்பு தெரிவிப்போம் இல்லையா? ஒருத்தன் அடிச்சான்னா அடிச்சுட்டு போ, அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன்டா அடிச்சான்னு கேட்கவோமா இல்லையா? இதை நாம செய்ய தவறிட்டோமே. இதை தவறுதல் காரணமாக பாபர் மஸ்ஜித் அடிச்சான், முத்தலாக்குக்கு வந்தான். முத்தலாக்குக்கும் உனக்கு என்னப்பா சம்பந்தம்? உனக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எங்க பாடாது, எங்க சட்டம் சரியது சட்டம். ஒரு 2 பேர் 3 பேர் அந்த முத்தலாக்க தவறா பயன்படுத்துறானா நீ சட்டத்தையே நீ எடுப்பியா? அப்படி உங்க இதுல இல்லையா? எல்லா மதத்திலையும் எல்லா மனிதர்களும் 2 பேர் 4 பேர் இருப்பான். அதுக்காக எல்லாத்தையும் ஓச்சிருவியா நீ? முத்தலாக்கன் உள்ள வரான். ஏன் வந்தான்? பாபர் மஸ்ஜித்ல வாயை துறக்காம இருந்ததுனால முத்தலாக்கு வந்துட்டான். முத்தலாக்கில வாயை துறக்காதனால எதுல வந்துட்டான்? ஹிஜாப். ஹிஜாப் போடாதீங்க. வந்தானா இல்லையா? சிரமப்பட்டாங்களா? யாருக்கு சிரமம்? எல்லாம் முஸ்லீம்களுக்கு தான். நாம வரவும் மீறல. ஆனா அதையும் தாண்டி நம்மளால செய்ய முடியாதா? எதிர்ப்பு காட்ட முடியாதா? அதையும் நாம செய்யல. சரி, இது சட்டம், அதை விட்டுட்டோம். கடைசியாக என்ன? இப்போ வக்ஃபுல வந்து நிற்காங்க. வக்ஃபுல வந்து நிற்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரமலான்ல எத்தனையோ வட மாநிலத்தில் நம்ம சகோதரர்கள் ஒழுங்காக தொழ முடியலை. அன்புக்குரியவர்களே,
முஸ்லிம்கள் மட்டும்தான் தெருவில் தொழுதாங்களா? தெருக்கள்ல வந்து முஸ்லீம் மட்டும்தான் தொழுதானா? மாற்று மாத்திரர்கள் தொழலையா? அவங்க அந்த விழாவில் கொண்டாடலையா? சிவராத்திரி சிவராத்திரின்னு ஒன்று இருக்குங்க, தெருக்கள்ல கொண்டாடலையா? அவங்க காவடி எடுப்பாங்க. காவடி எங்க போவாங்க? தெருல தான் எடுக்காங்க. காவடி எடுக்காங்க, அதுவும் தெருல தான் செய்றாங்க. வலை வர்றாங்க. ராமநவமி ஒன்று இருக்கு, அது எங்க இருந்து வராங்க? அதே தெருல தான் வந்து கூட்டம் போடுறாங்க. ராமநவமின்னு தீபாவளிக்கு தெரு தெருவா நின்று வேட்டு போடுறான், தெரு தெருவா நின்று வெடிய போடுதான். எவ்வளவு சிரமம், எவ்வளவு சிரமம்! இதெல்லாம் விட்டுருத. விநாயகர் சதுர்த்தி ஒன்று வருது, அதான் அடிக்கிறது, முஸ்லீம்களை அடிக்கிறதுக்கு அந்த திருவிழா. அதுவும் வீடு ரோடா தெரு தெருவா போற. எங்க பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிய அங்க நின்று பிரச்சனை பண்ணல. இதையெல்லாம் நீ தடுக்காம மனுஷன் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வணங்கக்கூடிய அதை நீ தடுக்குதியப்பா. மாற்று மத சகோதரிகளே, நீங்க தடுக்க மாட்டீங்களா? நான் உங்களை தான் கேட்கிறேன். முஸ்லிம்கள் வந்து அப்படி இருக்காங்க, நீங்க என்ன செய்றியா? உங்களுக்காக வேண்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நடுநிலை வேடம் போட்டு எங்களை பூரா கொல்லுதாங்களே, நீங்க என்ன செய்றியா? நாங்க ரத்தம் கொடுக்கலையா? உங்களுக்கு நாங்க ரத்தம் தரலையா? கஷ்டப்படும் போது உங்களுக்கு கூட நிக்கலையா? எங்க முதல்ல பூராத்தை போட்டு உங்களுக்கு சாப்பாடு உணவு தரலையா? உங்க கூட தான் நாங்க நிக்கோம். இவ்வளவு சிரமம் எங்களுக்கு வருது, நீங்க எங்க கூட நிக்க மாட்டீங்களா? அன்புக்குரிய மாற்று மத சகோதரர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு சிரமத்துக்கு தொழக்கூடாத மனுஷன். நீங்க என்ன பண்ண திருவிழா கொண்டாடுற ஹோலி பண்டிகை, ஹோலி பண்டிகையில நீ தெரு தெருவா ரோடா நீ அள்ளி அள்ளி பவுடரை போட்டு வீசி கொண்டாடுத. அது போக அன்றைக்கு வெள்ளிக்கிழமை தயவுசெய்து முஸ்லிம்கள் வராதங்க, செஞ்சு பாருங்க அன்புக்குரியவர்களே. வெள்ளிக்கிழமை வராத, உன் பள்ளிவாசல பூரா இழுத்து போட்டு, உன் மனராவை பூரா திரி திரைய போட்டு மூடு. எங்க போய் சொல்றது? யார்கிட்ட சொல்ல? நாம அடக்கி 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 போக அடுத்து வருது. வீட்டிலே தொழாம, பள்ளிவாசல தொழாத, வீட்டில் தொழும்பா. என்ன செய்ய போறோம்? அல்லாட்ட பொறுப்புட்டுருவோம். அல்லா இருக்கா, ஆனா நம்ம என்ன செய்ய போறோம்? வரம்பை மீறியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விடவே மாட்டான். அதை மட்டும் நம்புங்க. நாமளும் முயற்சி செய்யணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நம் அரைத்திருத்தங்களை பாதுகாக்க வேண்டும். வாகிருதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய பள்ளிக்கு மருத்துவ உதவிக்காக ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுக்கு பிறகு வாளி ஏந்தப்படும். அந்த வாளியில் அந்த மருத்துவ உதவியை தாராளமாக அவர்களுக்கு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாகிருதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.